மது போதையில் பள்ளிக்கு சென்ற அரசு பள்ளி ஆசிரியர் தட்டி கேட்ட தலைமை ஆசிரியருக்கு அடி உதை கொலை மிரட்டல். போதை ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய பொதுமக்கள் வேண்டுகோள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகை இலுப்பபாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக உள்ள பெரியசாமி இவர் மது அருந்திவிட்டு போதையில் பள்ளிக்கு வருவதோடு மாணவர்களிடமும் சக ஆசிரியர்கள் பணியாளர்களிடமும் தகராறு செய்து கொண்டிருக்கின்றார். புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கு பணியிடம் மாறுதல் செய்துள்ளார்கள். அங்கு சென்ற ஆசிரியர் பெரியசாமி தான் ஒரு மாற்றுத்திறனாளி, இனிமேல் இதுபோன்ற தவறுகள் செய்ய மாட்டேன் என்று அதிகாரிகளிடம் கூறி தான் முன்பு பணியாற்றிய பள்ளிக்கே பணி மாறுதல் பெற்று வந்ததோடு மேலும் முன்பை விட அதிகமாக மது அருந்திவிட்டு போதை தலைக்கேறிய நிலையில் பள்ளிக்கு செல்வதும் தன் மீது புகார் தெரிவித்தவர்களை தகாத முறையில் பேசுவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். இதை அறிந்த பள்ளி தலைமை ஆசிரியர் முறையாக பாடம் எடுக்க வேண்டும், இல்லையென்றால் புகார் தெரிவிப்பேன் என்றும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மது போதை ஆசிரியர் பெரியசாமி பள்ளி தலைமை ஆசிரியரை அடித்து உதைத்ததோடு தகாத முறையில் பேசியிருக்கின்றார். இது அந்த பகுதி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அந்த பகுதி பொதுமக்கள் வேண்டுகோளும் வைத்துள்ளார்கள். இது சம்பந்தமான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை, நான் முதல்வர், காலை உணவு திட்டம் போன்ற ஏராளமான திட்டங்களை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி தமிழக பள்ளி கல்வித்துறையை இந்திய அளவில் தலைசிறந்த கல்வித்துறையாக மாற்றி சிறப்பாக முயற்சி செய்து வரும் நிலையில் இதுபோன்ற ஆசிரியர்களால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் அவப்பெயர் ஏற்படும் சூழல் உருவாக்கியுள்ளது. இந்த ஆசிரியர் மீது உரிய விசாரணை செய்து துணை ரீதியான நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.